Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 காமர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்கணும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் +2 காமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் இந்த 3 கேட்டகரி நீங்கள் நல்லா மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். கட்டாயம் இதில் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதில் இருக்க கொஸ்டின் மறக்காம மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ 1 மார்க் எல்லாமே மார்க் பண்ணிக்கணும். டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று அறிவுபூர்வமான மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்ந்தவர் பார்த்தீங்கன்னா டெய்லர். தட் மீன்ஸ் டெய்லர் சொன்னால் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொது நிறுவனத்தை குறித்து டேஸ் இயக்குனர் இருக்க வேண்டும் 3. கலச்சந்தை பார்த்தீங்கன்னா டேஸ் அடிப்பில் வகைப்படுத்தப்படுகிற பரிவர்த்தனை. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன். சந்தையிடுகை முறை ஆரம்ப நிலை பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா நவீன சந்தைகளின் இறுதியான நோக்கம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தட் மீன் நுகர்வோர் திருப்தி. நெக்ஸ்ட் மாற்றுமுறை ஆவண சட்டம் எந்த ஆண்டு இயற்று ரொம்ப முக்கியம் 1881. கீழ் குறிப்பிடப்படி எது உற்பத்தி காரணி மேற்கூறிய உழைப்பு, தொழில் முனைவு, நிலம் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிரப்பப்படாத விண்ணப்பத்தின் நோக்கம் டேஷ் பற்றிய தகவலை சேகரிப்பதற்கு விண்ணப்பதாரர். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் கேண்டிடேட். நெக்ஸ்ட் 9th ஒன் சரக்கு விற்பனை ஒப்பந்தத்துக்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது அனைத்தும். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பிரைஸ், 2 பார்ட்டிஸ், ஆல் த எபோ கம்பேர் பண்ணலாம். விளம்பரம் என்பது ஒரு டேஷ் ஆர்ட் சேர்ப்பது புறவலங்கள். தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் கான்செப்ட். தன்வணிகர் பங்கு சந்தை ஈடுபடுவது தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. நெக்ஸ்ட் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பங்கு சந்தை ஏற்படுத்தி தரும் அமைப்பு பார்த்தீங்கன்னா செபி. ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பண சந்தையிடர் என்பது குறைந்த கடன் மற்றும் சந்தையிடர். தட் மீன்ஸ் லோ கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க். டேஷ் நிர்வாக செயல்பாடு அடிக்கிற ஒருங்கிணைத்தான். தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ஒன் பார்த்தீங்கன்னா முந்தைய பங்குதாரருக்கு எவ்வித கட்டணம் இல்லாமல் வெளியிட பங்குகள் பார்த்தீங்கன்னா ஊக்கப்பங்கு. தட் மீன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஆப்ஷன் பி போனஸ் ஷேர். நெக்ஸ்ட் புதிய பொருளாதார டேஷ் 1991 ரொம்ப முக்கியமான நியூ எக்கனாமிக்ஸ் பாலிசி. நெக்ஸ்ட் 17th ஒன் மனித வளம் என்பது கண்ணுக்கு புலனாக சொத்து. தட் மீன்ஸ் இன்டேஞ்சபிள். நெக்ஸ்ட் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை பார்த்தீங்கன்னா ரால்ப் நாடா. ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். மேலாண்மை என்பது ஒரு பார்த்தீங்கன்னா கலை மற்றும் அறிவியல். அடுத்து ஒரு 2ஆம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படும் பார்த்தீங்கன்னா பல முறை. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ். டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. 2 மார்க்லாம் அப்படியே பார்த்துட்டு தரகர், பதவி உயர்வு, கலப்படத்தை 2 எடுத்துக்காட்டு, மாற்றுமுறை ஆவணம், மகளிர் தொழில் முனைவோருக்கு சந்திக்கும் சிக்கல்கள் 2. டிஜிட்டல் இந்தியா ரொம்ப முக்கியமான இந்தியா பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா. முழு நேர இயக்குனர் என்பவர். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல் டைம் டைரக்டர். சந்தை மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் 2ஆம் நிலை சந்தை விலை. நெக்ஸ்ட் தனியார் மயம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கம்பல்சரி கேட்டேன். பிரைவேட்டிசம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் மேலாண்மை, கருவூல ரசீது பொது இயல்புகள், செயற்கை பற்றாக்குறை, மனித வள இயல்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தனியிட சந்தை. நெக்ஸ்ட் காலை வகை ஊக வணிகர் ரொம்ப முக்கியமானது ஸ்பெகுலேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் குட்ஸ். மாற்று இயக்குநர்கள் எப்போது நியமிக்கலாம். தாராளமயமாக லிபரலைசேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தொழில் முனைவருக்கு மேலாளர் இடையே வேறுபாடுகள் கொடுத்து அந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் நவீன மேலாண்மை கோட்பாடு 5 பணச்சந்தை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மின்னணு சந்தை நன்மை தீமைகள், ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள சமயகால போக்கள் கட்டாயம் படிங்க இந்த கொஸ்டின். அடுத்து நுகர்வோரின் பொறுப்புகள், நிதி சந்தையின் பங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தையிடலின் பரிணாம வளர்ச்சி, விற்பனை சட்டத்தின் அடிப்படை கூறுகள், மேலாண்மை பணிகள் இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நுகர்வோர் பாதுகாப்பு 1986 நோக்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை பணிகள் ஏதேனும் 5 நிமிடங்கள். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாராளமயங்கள் கேட்ட டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லிபரலைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 40 சந்தை பார்த்தீங்கன்னா 47 பார்த்தீங்கன்னா பங்குகளுக்கும் கடையீட்டு பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள். தட் மீன்ஸ் ரைட் எனி 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் டிபென்ச்சர் அண்ட் ஷேர். தொழில் முனைவரின் வணிக பணிகள் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிளைன் இன் டீடைல் இந்த கமர்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர்பிரனர். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஒன் ஆஃப் த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் May 2022 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளை பல்வேறு சிறப்பினை எப்படி பார்த்தீங்கன்னா வேலை பகிர்வு, பங்கு மாற்று முறை பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஸ்பெகுலேஷன், ரெடி டு மார்க்கெட். அது மனித வேளாண்மை என்பது அறிவியல் மற்றும் கலை. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட 1930. அடுத்து நாட்டில் டேஸ் பங்கு சந்தைகள் 24 பங்கு சந்தை. கீழ்கண்டவற்றில் எது பங்குகள் மற்றும் பத்திரங்கள் வாங்கி விற்கணும் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அரசு பத்திரம் டேஷ் பாயிண்ட் வழங்கப்படுகின்றன மேற்கூறிய அனைத்து மாநில அரசுகள், பகுதி அரசு அமைப்புகள், மத்திய அரசு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஷ் கூட்டம் நிறுவனத்தின் வாழ்நாள் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும் சட்டமுறை. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி.
மாற்றுமுறை ஆம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ சரியான தட் மீன்ஸ் வந்து மாற்றித்தான் தன்மை உடையது அதன் உரிமையாளர் உரிமை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் கீழ்முறை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வகைப்படுத்த முடியாது அப்படின்னா ஊழியர் தட் மீன்ஸ் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் நவீன சந்தையின் இறுதியான நோக்கம் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் திருப்தி தட் மீன்ஸ் ரொம்ப முக்கியமானது மாதிரி தான் தட் இஸ் கம்பேரிசன் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன் மூலதன சந்தை என்பது டேஸ்க்கான ஒரு சந்தைனா நீண்டகால நிதி. நெக்ஸ்ட் வந்து விளம்பரம் என்பது ஒரு டேஸ் ஆட்ஸ்னா புறவளங்கள் தட் மீன் எக்ஸ்டர்னல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்தது 2 இயக்குநர்களாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இது டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. சந்தையில் உயர்நிலையில் இருப்பவர் வந்து வாடிக்கையாளர் தட் மீன் கஸ்டமர். மேலாண்மை என்பது டேஸ் செயலாகும் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலாளர் தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி மேனேஜர். எது மேலே முக்கிய பணி அல்லது முடிவெடுத்தல் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் பொருத்தமற்ற விண்ணப்பதாரர் நீக்குவதற்கு செயல்முறை பார்த்தீங்கன்னா டேஸ் அழைக்கப்படும் தேர்வு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ் புதிய தொழில்துறை கொள்கையின் விளைவாகும் இதனால் உரிமை பெற அகற்றப்படுத்த பார்த்தீங்கன்னா தாராளமை தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ஷன் பி லிபரலைசேஷன். 20th பார்த்தீங்கன்னா நுகர்வோரியல் என்ற சொல் தோன்றிய 1960. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் மேலாண்மை பங்குச்சந்தை மனித விலையில் எதன் 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலச்சந்தை. நெக்ஸ்ட் வந்து கலப்பதற்கான 4 எடுத்துக்காட்டு தனியார் மயமாக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிகழ் சரக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தொழில் முனைவு சந்திக்க ஏதாவது 2 இது ரிப்பீட் கொஸ்டின். டிஜிட்டல் இந்தியா ரிப்பீட் கொஸ்டின். ஒரு நிறுவனத்தின் முக்கிய நிர்வாக நபர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை நிர்வாகத்திற்கு உள்ள வேறுபாடு கருவூல ரசீது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர் தட் மீன்ஸ் அந்த மான்முக வணிகமுறை ரிப்பீட் கொஸ்டின். வேலைவாய்ப்பு இணையதளங்கள் சந்தையிடலின் நோக்கம் இதன் 3. நெக்ஸ்ட் வந்து புதிய பொருளாதார கொள்கை தற்போது இருக்கின்ற சரக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 40th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்து 75 மார்க் மேலாண்மை முதன்மை பணிகள் இந்திய பொருளாதார எல்பிஜி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் பெட்ரோலியம் கேஸோட அதோட பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணச்சந்தை மற்றும் மூலச்சந்தை ரெண்டுக்கு இடையில வேறுபாடு நிபந்தனை மற்றும் நம்புறுதியில் வேறுபாடுகள் கொடுத்த கட்டாயம் படுங்க. பங்குச்சந்தை பணிகள் கடன் பத்திரங்கள் ஆட்சேர்ப்பு முறை நுகர்வோரின் பொறுப்புகள் பாரம்பரிய சந்தையிடுதல் எவ்வாறு மின் சந்தையில் வேறுபடுத்துகிறது தொழில் முனைவு சிறப்பில் எதுனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தட் மீன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் 5 கேரக்டர்ஸ் ஆஃப் என்டர்பிரனர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 46 நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கு எவையான 5 வகையான பற்றிய நிதி சந்தைகள் மின்னணு சந்தையிடம் தன் பற்றி நன்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவீன மேலாண்மை கோட்பை எதிராக 5. இது வந்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட அறிவியல் பூர்வமான மேலாண்மை கோட்பாடு உறவு காலத்தை பார்த்தீங்கன்னா டெய்லர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை செயல்பட முதன்மையான பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா தொற்றுவிக்கு 1992 வணிக மாட்டுச்சு வாங்குவது விற்பதற்கு சந்தை பார்த்தீங்கன்னா வணிக ரசீது சந்தை. நெக்ஸ்ட் தட் மீன்ஸ் கமர்ஷியல் பில் மார்க்கெட். நெக்ஸ்ட் நம்பிக்கையற்ற பார்த்தீங்கன்னா ஊங்க வணிகர்கள் என்பவர் பார்த்தீங்கன்னா கரடி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியர். நெக்ஸ்ட் ஒவ்வொரு பங்கு ஆட்சி குழுமத்தில் டேஸ் உறுப்பினர் நியமிக்கிறது 3. நெக்ஸ்ட் சிறந்த வேலை செயல்திறன் உறுதிப்படுத்தும் பணியாளர் திறன் நிலை பின்னோட்டி எது மேம்படுத்தினா பயிற்சி. நெக்ஸ்ட் இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறை வந்து மின் சந்தை தட் மீன்ஸ் வந்து இ மார்க்கெட்டிங். நுகர்வோரியல் நிசல் தோன்றிய ஆண்டு 1960. ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தையிடலும் முறையின் ஆரம்ப நிலை வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். பொருட்கள் அல்லது தேவையான மதிப்பு முறை இழப்பீடு கொடுக்குறது 20 லட்சத்துக்கு மிகாமல் ஆனால் 1 கோடிக்கு மிகாமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஜிஎஸ்டி என்பது சரக்கு மற்றும் சேவை தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். டேஸ் புதிய தொழில் கொள்கை விளைவால் இதனால் உரிமம் அகற்றப்படுறது வந்து தாராளமாக தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன். விற்பனை ஒப்பந்தத்தில் யாருக்கு விற்பது உரிமை வந்து விற்பவர் தட் மீன்ஸ் வந்து செல்லர். பொருத்தமற்ற விண்ணப்பத்தை நீக்குவதற்கான செயல்முறை தேர்வு தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ஷன். கூட்டு பங்கு தொழில் முனைவோரின் வேறு பேர் பார்த்தீங்கன்னா தோற்றுவிப்பாளர் தட் மீன்ஸ் வந்து ப்ரொமோட்டர். நெக்ஸ்ட் வந்து 17th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தொழில் முனை திட்ட அறிக்கையில் துணிகரத்தை நிறுவனத்தில் நெறிமுறை கொண்டிருக்கிறவங்க தட் மீன்ஸ் கம்பேரிசன் என்டர்பிரனர். முந்தைய பங்குதாரருக்கு எவ்வித கட்டணம் இல்லாமல் வெளியிடும் பங்குகள் டேஸ் பார்த்தீங்கன்னா ஊக்கப்பங்கு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர். நிறுவன சட்டம் 2013 ஒரு நபர் இயக்குனர் அதிகபட்சம் 20 நிறுவனங்கள் மேல் பதவி வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ் கூட்டம் நிறுவனத்தை வாழ்நாள் ஒரு முறையாக கூட்டம் சட்டமுறை. இது வந்து ஸ்டாச்சு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்தோன்னா அதிகாரம் திட்டமிடுதல் தரகர் ரிப்பீட் கொஸ்டின். தரகர் நம்ம ஃபஸ்ட் ஆட்சேர்ப்பு முறையின் கோட்பாடுகள் உலகமே 2 நிகழ்ச்சரக்கு தொழில் முனைவர் சிறப்பு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கொடுத்துருவேன். டிஜிட்டல் இந்தியா இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. மேனேஜிங் டைரக்டர் அரசு பத்திரங்கள். நெக்ஸ்ட் மேலாண்மை வரைவு விளக்கணம் கருவூல ரசீது பங்கு சந்தை குறைபாடுகள் காலத்தின் அடிப்பில் சந்தையின் வகைகள் தொழில் முனைவர் மற்றும் மேலாதிபருக்கான வேறுபாடுகள் செயற்கை பற்றாக்குறை புதிய பொருளாதார கொள்கை மன அழுத்த நேர்காணல் தட் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ நிழல் இயக்குனர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேடோ டைரக்டர் மாற்றுச்சீட்டின் சிறப்பியல்பு. நெக்ஸ்ட் வந்து 7.5 மற்றும் மேலாண்மை அடிப்படை கருத்துக்கள் எல்பிஜி சிறப்பு அம்சங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நுகர்வோரின் கடமைகள் அரசு பத்திரங்களின் இதில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. பங்குச்சந்தை பொருட்கள் பரிமாற்ற வேறுபாடு ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அகவலங்கள் சந்தையிடங்களின் கலவைக்கூறுகள் நிபந்தனை மற்றும் நம்புறுதிகள். அதே மாதிரி இருந்தால் புதிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு படிநிலைகளுக்கு இயக்குநரின் தகுதிகள் பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தா மேலாண்மையின் பணிகள் எவையான 5. நெக்ஸ்ட் பார்த்தா மனித மேலாண்மையின் செயல் பணிகள். நெக்ஸ்ட் பயிற்சியின் நன்மைகள் செபியின் அதிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தட் இஸ் கம்பேரிசன் பவர்ஸ் ஆஃப் செபி. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஜூன் 2024 இது வரைக்கும் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம 2 கொஸ்டின் பேப்பர் வந்து 1 மார்க் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக நான் அப்படியே விட்டுறேன். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரித்து நமக்கே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது டிவிஷனாக போகிறேன்
ஒர்க்கு, டேஸ் உதவி இலக்கில் அடையப்படுகிறது, முதல்நிலை சந்தை, அப்படியே கோத்ரூ விளம்பரம் என்பது ஒரு பார்த்தீங்கன்னா டேஸ் ஆர்ட் சேர்ப்பு, இதில் பார்த்தீங்கன்னா புறவலங்களாக நம்ம எக்ஸ்டர்னல் கம்பேர் பண்ணோம். இயக்குநர்களின் நிறுவனத்தின் பார்த்தீங்கன்னா பணத்திற்கு பார்த்தீங்கன்னா டேஸ் ஆகிறார்கள். டேஸ் கோட்டு நிறுவனத்தின் ஒரு முறையாவது மட்டுமே கோட்டு சட்டமுறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6th ஒன் நம்பிக்கையுள்ள ஊக வணிகர் ரிப்பீட் கரடி தட் மீன்ஸ் பியர் இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்று செபி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு தொழில் முனைக்கில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டபடி எவ்வகை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வகைப்படுத்த முடியும், இது எல்லாமே அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நவீன சந்தைகளின் இருக்கத்தின் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து கூட்டு பங்கு, இது ரிப்பீட் கொஸ்டினுக்கு தான் பங்கு பரிவர்த்தனை சந்தை, அந்த 1 மார்க்லாம் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. பொதுத்துறை ஒதுக்கப்பட்ட தொழில் தனியார் துறைக்கு அனுப்பது பார்த்தீங்கன்னா தாராளமயமாக தான் உலகமயங்களை 2 கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முந்தைய பங்கு எவ்வித கட்டணம் இல்லாமல் வெளியிடும் பங்குகள், இது ரிப்பீட்டர் கொஸ்டின். அதே மாதிரி டேஷ் திட்ட அறிக்கையில் துணிகரம் செய்வதற்கு நெறிமுறை உள்ள இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கரா கவர்மெண்ட்டாக லெண்டிங் இன்ஸ்டியூஷன் என்டர்பிரனர் கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஊழியர்களின் திறமை குறைபாடுகளை தடுக்க உதவுவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், ஜாப் அண்ட் செலெக்ஷன், ரெக்ரூட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதாரம் 1991 அறிமுகப்பட்ட ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு தனிநபர் நிறுவனத்தை குறைந்த டேஷ் இயக்குநர்கள் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 2 சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கேன். அடுத்து நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரால்ப் நேடர் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. அதுக்காக நம்ம கொடுத்தோம். நெக்ஸ்ட் அதிகாரம், உடனடி சந்தை, தரப்படுத்தப்படுதல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவுத்திறன் சோதனைகள், செபியின் 2 நோக்கங்கள், கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டு, ரிப்பீட்டர் கொஸ்டின், உலகமயம் 2 நோக்கங்கள், நிறுமம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளாண் தொழில் முனைவர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லின் அறிவிப்பு மேலாண்மை கோட்பாடு, கருவூல ரசீது, பணி வழிமுறை பயிற்சி, புறத்தோற்ற பத்திரங்கள், மின் சந்தையிடுதல் நன்மைகள், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோம். தொழில் வணிக பணிகள், நெக்ஸ்ட் பார்த்து வேலைவாய்ப்பு இணையதளங்கள், தொழில்நுட்ப சூழல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாதாரண தீர்மான பார்த்தீங்கன்னா ஏதேனும் 3 செயல்பாடுகள் ரிப்பீட் கொஸ்டின் தான். ஸோ 7-5 மார்க்கு ஆல்ரெடி பார்த்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தா கேரக்டர் ஹியூமன் ரிசோர்ஸ் ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ட் சேர்ப்பு முறை, எல்பிஜி ரிப்பீட்டர் கொஸ்டின், பல்வேறு வகை நிதி சந்தை, அதே மாதிரி பார்த்தா பாரம்பரிய சந்தை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகளிர் தொழில் முனைவர் சந்திக்க பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பல வகை நிறுவன கோட்பாடுகளையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தா மேலாண்மை அடிப்படை கருத்துக்கள், நெக்ஸ்ட் பங்குகளுக்கும் கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நுகர்வோர் எவ்வாறு சொல்லப்படுகிறார்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவர் கன்சியூமர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஃபைனலாக 1 more பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஜூலை 2022 கொஸ்டின் ஆன்சர். இதுக்குமே ஆன்சர் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க. மேலாண்மை ஒரு கலை மற்றும் அறிவியல் கம்பேர் பண்ணக்கூடியது, சரிபார்ப்பு செயல்பாடுகள், 2ஆம் நிலை சந்தை பத்திரம், ஊக வணிகர் முன்னெச்சரிக்கையோட கரடியோட கான்செப்ட் கம்பேர் பண்ண, அது வந்து நுகர்வோரியல் என்று சொல் தோண்டிய ரிப்பீட்டர் கொஸ்டின், இனியவழி ஆட்சேர்ப்பை, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கொஸ்டின் ஆன்சரோட பார்த்துருக்கோம். இது நீங்கள் வந்து என்ன ஆன்சர் இருக்கும் ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அப்படியே ரிவைஸ் பார்த்தீங்கன்னா ரீசன் பர்பஸ் பயன்படுத்திங்க. 21 மார்க் எக்ஸாக்டாக தெரியுதான்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இயக்குநருக்கு நிறுவனத்தின் பணிகளுக்கு டேஸ் ஆகிறார்கள், இது ரிப்பீட்டர் கொஸ்டின். டேஸ் கோட்ட நிறுவனத்தின் வாழ்நாள் ஒரு முறையாக கொடுப்பது சட்டமுறை, ரிப்பீட்டர் கொஸ்டின் பற்றின ஸ்டாச்சர். முதல்நிலை சந்தை என்பது பத்திரங்கள் பணிகள் பார்த்தீங்கன்னா டேஸ் வியாபாரம் ஒரு சந்தையாகும். இது வந்து 2ஆம் முறையும் 3ஆம் முறையும் கம்பேர் பண்ணும். பணச்சந்தையில் முக்கிய பங்காற்ற அமைப்பு, சந்தையிடலின் முறையின் ஆரம்ப நிலை என்ன, அதே மாதிரி சரக்கு விற்பனை சட்டத்தில் எதுக்கு சரக்கு என்ற பொருளில் உள்ளடக்கியது, இது ரிப்பீட்டர் கொஸ்டின் தான். அதிகாரம், மூலதன சந்தை, தரகர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, தேர்ந்தெடுத்தல், மறைமுக சந்தையிடுதல், நெக்ஸ்ட் வந்து வணிகத்தின் முக்கிய நோக்கங்கள், தனியார் மயமாக தொழில் முனைவோருக்கு 2 நிதி, தள்ளுபடி, அதே மாதிரி தள்ளுபடி பங்குகளை வெளியிடுதல், நெக்ஸ்ட் மேலாண்மை, நிதி சந்தையின் பொருள், காலை மற்றும் கரடி ரொம்ப முக்கியமானது, மனித வளங்களின் சிறப்பியல்புகள், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. சில ரிப்பீட்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து முழு நேர இயக்குனர் தட் மீன்ஸ் வந்து ஓல்ட் டைம் டைரக்டர். 5 மார்க் பாருங்க. நவீன மேலாண்மை கோட்பாடுகள், பணச்சந்தையின் சிறப்பியல்புகள், ரிப்பீட்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பலவகை நிறுவன கூட்டங்கள், ஆள் சேர்ப்பு முறையில் உள்ள அகவலங்கள், பங்குகளுக்கும் கணினிப்பது. இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பதிலும் வந்திருக்கு. மகளிர் தொழில்முறை சந்திக்கும் பிரச்சனைகள், சந்தை எவ்வாறு வகைப்படுத்துவது, தாராளமாக நன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், லிபரலைசேஷன், நெக்ஸ்ட் வந்து நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறது, பங்குச்சந்தையின் தன்மைகளை விவரிக்கும், நெக்ஸ்ட் வந்து நுகர்வோரின் கடமைகள், விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகள். ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். ஸோ சில 1 or 2 கொஸ்டின் பேர் ஆன்சர்லாம் கொடுத்துருக்கோம். அது ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. நான் திருப்பி சொல்கிறேன். 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் கோத்ரூ பண்ணி அந்த நோக்கத்தில் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி இதில் 1 மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் இருக்க 1 மார்க் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லக்கூடியது தான், படித்ததை முடிஞ்சது ரீகால் பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் இருக்கிறோம். ஸோ புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் கொடுத்து இந்த கொஸ்டினை கட்டாயம் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. இதில் வந்து பப்ளிக்கில் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.